வணக்கம். இன்னைக்கு நாம சின்னுவா அச்சுபையோட சிதைவுகள் நாவல்ல ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள, ஆமா, 8ஆம் அத்தியாயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். ஆமா. குறிப்பா அந்த இகெமஃபுங்கா கொலைக்கு பிறகு ஒகோங்குவோட மன போராட்டத்த பத்தி, இல்லையா? நீங்க குடுத்த அந்த பகுதிகள் ரொம்ப முக்கியமானது. சரியா சொன்னீங்க. நம்ம நோக்கம் என்னன்னா, இகமுஃபுனா கொல்லப்பட்ட பிறகு ஒகோங்குவுக்குள்ள நடக்கிற அந்த போராட்டத்தையும், அப்புறம் அவனோட உரையாடல்கள் வழியா அந்த இக்போ சமூகத்தோட சில பண்பாட்டு விஷயங்களையும் கொஞ்சம் விரிவா அலசணும். ம். இது நீங்க கேக்கும்போது, அந்த கலாச்சார நுணுக்கங்களையும், ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்க உதவும்னு நெனைக்கிறேன். நிச்சயமா. முதல்ல போர்க்களத்துல அவ்ளோ பெரிய வீரனா இருந்த ஒகோங்குவோ ஒரு வளர்ப்பு பையனை அதுவும் தன் கையாலே கொன்னதுக்கு அப்புறம் தனக்குள் எப்படி தவிக்கிறான், தன்னை எப்படி பார்க்கறான்னு பார்க்கலாம். அதுவே ரொம்ப அழுத்தமான ஒரு இடம். ஃபுனா செத்ததுக்கு அப்புறம் 2 நாள் அவன் சாப்பிடல, தூங்கல. ம். ஒரே குடிதான். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பணம் அதுதான் குடிச்சுக்கிட்டே இருக்கான். நாவல்ல சொல்ற மாதிரி அவன் அந்த கொசுவின் கால்களோட நடக்கிற குடிகார ராட்சதன் மாதிரி, அப்படிதானே? அதேதான். அது பாருங்க, வெறும் உடம்பு தள்ளாடுறது மட்டும் இல்ல. உள்ளுக்குள்ள அவனோட மனசும் அவனோட ஆன்மாவே ஆட்டம் காணுது. அவன் இத்தனை நாளா கட்டி வச்சிருந்த அந்த வலிமைங்கிற பிம்பம் உடையுது. ரொம்ப சரி. அவனுக்குள்ளே ஒரு பெரிய சண்டை நடக்குது. என்னடா நீ போர்ல தலை வெட்டினம ஒரு சின்ன பையனுக்காக இப்படி நடுங்கிற கிழவி மாதிரி ஆயிட்டியே அப்படின்னு தன்னைத்தானே ரொம்ப கேவலமா பேசிக்கிறான். ஆமா, அந்த சுய பச்சாதாபம் கூட அவனுக்கு கோபமா மாறுது. அவனோட குழப்பத்தோட உச்சம் அது. வலிமைனா இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சவனுக்கு இந்த மாதிரி மன வருத்தம், துயரம்லாம் ஒரு பலவீனமா, ஏன் ஒரு அவமானமாவே தெரியுது. இதுல இன்னொரு முரண்பாடும் இருக்கு பாருங்க. தன் மகன் நோயவை பார்த்தா அவனுக்கு பெண் தன்மை இருக்கு, அவங்க அம்மா குணம் ஜாஸ்தின்னு நினைக்கிறான். அவனை வெறுக்கிறான். ஆனா மகள் யசின்மா அவளோட தைரியத்தை பார்த்துட்டு, ஐயையோ, இவ பையனா பிறந்திருக்கலாமேன்னு நினைக்கிறான். அவனோட பார்வையில வலிமைங்கிறது எவ்வளவு குறுகலா இருக்கு பாருங்க. அந்த குறுகிய பார்வை தான் அவனோட நண்பன் ஒபியரிகா கிட்ட பேசும்போது இன்னும் நல்லா தெரியுது. ஒகோங்க்வோ நேரா போய் கேக்குறான். ஆமா, நீ ஏண்டா அந்த வேலையில, அதாவது இகமேஃபோனவ கொல்றதுல பங்கெடுக்கல அப்படின்னு கேக்குறான். ஒரு மாதிரி தான் தப்ப நியாயப்படுத்தவோ இல்ல ஒபியரிகாவை கேள்வி கேட்கவும் முயற்சி பண்றான். ஒபியரிகாவோட பதில் ரொம்ப நேரடியானது, அதே சமயம் ஆழமானது. எனக்கு அதுல உடன்பாடு இல்லப்பான்னு சொல்றாரு. ம். அது பூமாதேவிக்கு பிடிக்காத காரியம். அப்படி செஞ்சா அது ஒரு குடும்பத்தையே அழிச்சிரும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல. ஒருவேளை தெய்வ வாக்கே என் மகனை கொல்ல சொல்லியிருந்தா கூட நான் செஞ்சிருக்க மாட்டேன், வேற யாராவது செய்யட்டோன்னு சொல்றாரு. இது ஒகோங்கோவோட உலக பார்வைக்கு சுத்தமா எதிரா இருக்கு. ஆமா, ஒக்கோங்குவோ என்ன நினைக்கிறான், தெய்வ வாக்கு செஞ்சது என் கடமை, அதுக்காக பூமி ஒன்னும் என்ன தண்டிக்காதுன்னு நம்புறான். தாய் கையால சுடுற கிழங்கு பிள்ளைய சுடாதுங்கிற பழமொழி எல்லாம் சொல்றான். ஆனா ஒபேரீகா அந்த தெய்வ வாக்கு, மனுஷ மனசாட்சி, நாம செய்யற செயல், அதோட விளைவு, இதுக்கு நடுவுல இருக்கிற சிக்கலை பாக்குறாரு. இது வெறும் 2 நம்பர்களோட சண்டை இல்ல, ஒரு சமூகத்துக்குள்ள இருக்கிற 2 விதமான அற உணர்வுகளோட மோதுற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த நாவலோட முக்கியமான இழைகள்ல ஒண்ணு. சரி, இந்த வலிமை பத்தின விவாதம் இதோட நிக்கல. ஆமா, ஒஃபோயுடன் ஒருத்தர் ஒரு செய்தியோட வராருல்ல. ஆமா, கிராமத்துல ரொம்ப மதிக்கப்பட்ட பெரியவர் நடுவுலயே இறந்துட்டாரு. ஆனா அது மட்டும் இல்ல, அவர் செத்த அன்னைக்கு காலையிலேயே அவரோட முதல் மனைவி ஒசோஎமெனாவும் இறந்து போறாங்க. ஊரே அவங்கள ஒரே மனசு கொண்டவங்கன்னு சொல்றாங்க. இதுல ஒகோங்குவுக்கு எது உறுத்துதுன்னா, நடுவுலே எதையும் தன் மனைவி கிட்ட கேட்காம செய்ய மாட்டாருங்கிற விஷயம். இத கேட்ட ஒகோங்க்வாவுக்கு ஒரே ஆச்சரியம், கொஞ்சம் இலக்காரம் கூட. ஒரு வீரன் பொண்டாட்டி கிட்ட போய் யோசனை கேட்பானா? இது அவனுக்கு பலவீனமா தெரியுது. ஆனா இங்கேயும் பாருங்க, ஒபிரரிக்கா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. நீ பலவீனம்னு நினைக்கிறியே, அந்த நடுலியே தான் ஒரு காலத்துல போர்ல நம்ம உமோஃபியா குலத்தையே வழிநடத்தின பெரிய வீரன்னு ஞாபகப்படுத்துறாரு. இது ஒகோங்க்வோவோட ஆண்மை, வீரம் பத்தின அத்தனை எண்ணங்களையும் உடைக்கிடு. ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பிணைப்பு, மரியாதை, அதுவும் ஒரு விதமான வலிமைதாங்கிறத அந்த சமூகம் புரிஞ்சு வச்சிருக்கு. ஆனா ஒகோங்க்வோக்கு அது புரியல. உங்களுக்கு என்ன தோணுது? வலிமைனா வெறும் அடிதடி, அதிகாரம் மட்டும்தானா, இல்ல வேற எதுவுமா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இந்த மாதிரி ஆழமான விவாதங்களுக்கு நடுவுலயே அன்றாட வாழ்க்கையோட சில யதார்த்தங்களும் பண்பாட்டுச் சடங்குகளும் ரொம்ப அழகா வருது. ஒபேரிக்காவோட மகள் அகுயேகேவோட மணப்பெண் விலை பேசுற அந்த நிகழ்வு. ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வெறும் பேரம் மாதிரி இல்லாம குச்சிகளை வச்சு எண்ணி, முதல்ல 30 குச்சி, அப்புறம் 15 குறைஞ்சி, அப்புறம் ஒரு 10 சேர்த்து, கடைசியா 20 பைக்கௌரி ஓடுகள்ல முடிவு பண்றாங்க. இது ஒரு சடங்கு,
2 குடும்பத்துக்கும் நடுவுல ஒரு சமூக ஒப்பந்தம் மாதிரி உறவுகளை பலப்படுத்துற ஒரு விஷயம். அதோட மத்த குளங்கள்ல இருக்கிற பழக்க வழக்கங்கள பத்தியும் பேசிக்கிறாங்க. சிலர் சந்தையில ஆடு மாடு மாதிரி பேரம் பேசுறது. இல்லனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போதும்னு சொல்ற வரைக்கும் காசை கொட்டிக்கிட்டே இருக்கிறது. சில இடங்கள்ல தாய் வழி சமூகமா சொத்துரிமை இருக்கிறது. இப்படி பல வித்தியாசங்களை சொல்றாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இக்போ சமூகங்கிறது ஒரே மாதிரி இல்ல. அதுக்குள்ளேயும் பல பிரிவுகள், வேறுபாடுகள் இருக்கு. அதே மாதிரி அந்த ஓசோ பட்டம் பத்தியும் பேச்சு வருது. அந்த பட்டம் வாங்கினா மரியாதை ஜாஸ்தி தான், ஆனா பணமரம் ஏறக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகளும் இருக்கு. கடைசியா அந்த வெள்ளை மனிதர்கள் பத்தின ஒரு குறிப்பு வருது பாருங்க. அது முதல்ல கேட்கும்போது நம்ம ஐரோப்பியர்கள்ல நினைக்கலாம். ஆனா ஆனா அது தொழுநோய்க்கான ஒரு நாகரிகமான சொல் வழக்கு இல்லையா? வெள்ளை தோல்னு சொல்றாங்க. அமாடிங்கிற தொழுநோயாளிய பத்தி பேசும்போது அது தெரியுது. ஆமா, இது பின்னால வரப்போற காலோனியாதிக்கத்தோட குறியீடு மாதிரி இல்லாம அப்போதைய யதார்த்தத்தோட ஒரு பகுதியா இருக்கு. ஆக இந்த சில பக்கங்கள்ல இருந்து நாம எவ்வளவு விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது பாருங்க. ஒரு தனி மனுஷனோட செயல்கள் அவனுக்குள்ள என்ன பாதிப்பை ஏற்படுத்துது, சமூகத்தோட விதிகள், மரபுகளோட அழுத்தம். ம் ஆண்மை வலிமை பத்தின ஒற்றை பார்வைக்கு வர்றது சவால், அப்புறம் அன்றாட வாழ்க்கையோட சேர்ந்த பண்பாட்டு சடங்குகள், இப்படி பல அடுக்குகளை இந்த உரையாடல்கள் காட்டுது. ஒகோன்குவோவோட தனிப்பட்ட துயரம் வழியா ஒரு சமூகத்தோட கூட்டு மனசாட்சியையும் நம்மால பார்க்க முடியுது. கண்டிப்பா. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. சொல்லுங்க. ஒரு சமூகத்தோட எதிர்பார்ப்புகள், அதோட ரொம்ப வலுவான மரபுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு தனி மனுஷனோட மனசாட்சி, அவனோட உணர்வுகள். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு முரண்பாடு வரும்போது எது ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ம் எது ஜெயிக்கணுங்கிறத விட நிஜத்துல எது ஜெயிக்குதுங்கிறது தான் பெரிய கேள்வி. யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோட இன்னைக்கு நாம நிறைவு செய்யலாம்.